நண்பர்களுக்கு வணக்கம். வரப்போற குரூப் 4 எக்ஸாமுக்காக நம்ம சேனல்ல ரிவிஷன் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. தமிழ்ல மேக்ஸ்ல ஓகேங்களா, ரெண்டுத்துக்கும் போயிட்டு இருக்கு. தமிழ்ல தினசரி ஒரு 50 கேள்விகளை பார்த்துட்டு வரோம் ஓகேங்களா. நேற்றுக்கு ஒரு 54 கேள்விகள், ஒரு கொஸ்டின் பேப்பர்ல இருந்து 54 கேள்விகளை பார்த்துருந்தோம். மீதம் இருக்கிற 46 கேள்விகளை இந்த வீடியோல பார்க்கலாம் ஓகேங்களா. சொல் பொருள் ஓகேங்களா. பொக்கிஷம் ஓகேங்களா. பொக்கிஷம்னா என்ன? செல்வம். 2 இல்ல சாஸ்தி மிகுதி. விஸ்தாரம் பெரும்பரப்பு, பெரும் பரப்பு. சிங்காரம்னா அழகு. அப்போ 2 3 4 1 ஆப்ஷன் ஏ ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க, மேகங்கள் பன்மையில இருக்கு. சோ முடிவு எதுல வரணும்னா பன்மையில வரணும் ஓகேங்களா. மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. அப்போ இதுவும் பன்மை இதுவும் பன்மை. அப்ப ஆன்சர் இதுதான் ஓகேங்களா. இதுங்க பாருங்க, மேகம் இங்க ஒருமையில இருக்கு, இங்க பன்மையில இருக்கு ஓகேங்களா. ஆனா அதனால இது தவறு. இங்க பாத்தீங்கன்னா மேகம் சூழ்ந்து கொண்டனர் ஓகேங்களா, கொண்டனர்னு இருக்கு, இதுவும் தவறு. மேகங்கள் சூழ்ந்துள்ளது ஓகேங்களா, இதுவும் தவறு. இங்கேயும் பன்மை இங்கேயும் பன்மை வர சொற்றொடர் தான் கரெக்ட். சோ மேகங்கள் சூழ்ந்து கொண்டன என்பதே சரியான விடை ஓகேங்களா. அடுத்த கொஸ்டினை பாருங்க, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். இதுவும் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். இது பழம் அல்ல ஓகேங்களா. இது என்ன வரணும்? பழம் வந்திருக்கு. சோ அக்ரிணையில ஓகேங்களா, படர்கையில ஒன்றன் பால்ல என்ன வரும்னு பார்த்தோம்னா இது பழம் அன்று ஓகேங்களா. ஒருமையில வந்தா அன்று, பலவின் பாலா வந்தா அல்ல ஓகேங்களா. அப்போ இது பழம் அன்று ஓகேங்களா. இதுதான் சரியான விடை ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட சொல்லின் கூட்டு பெயரினை எழுதுக. கூட்டு பெயர் வாழை மரம் ஓகேங்களா. வாழை தோப்பு வராது, கன்று வராது, இலை வராது. என்ன வரும்? வாழை தோட்டம் ஓகேங்களா. வாழை தோட்டம் என்பதே வாழைக்கான சரியான கூட்டு பெயர் ஓகேங்களா. அடுத்ததா, விளைவுக்கு ஓகேங்களா, பொறுத்துக. விளைவுக்கு நீர் ஓகேங்களா. அறிவுக்கு தோல். 3 4 ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. இது ரெண்டு தெரிஞ்சாலே உங்களால ஆன்சர் போட முடியும் ஓகேங்களா. அப்புறம் இளமைக்கு பால், புலவருக்கு வேல் ஓகேங்களா. அப்ப ஆன்சர் 3 4 1 2 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கு. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க ஓகேங்களா. 5 ஓகேங்களா. நம்பர் 5க்கான தமிழ் எழுத்து என்ன ஓகேங்களா. தமிழ் எழுத்து எல்லாருக்கும் தெரியும். கா ஊங்கு சு ரு. அடுத்ததா 7க்கு ஏ ஓகேங்களா. 8க்கு ஆ, 9க்கு இந்த மாதிரி, 10க்கு கா போட்டு 0 போடுவோம் ஓகேங்களா. இதுல 5க்கு கேட்டிருக்காங்க. 1 2 3 4 5. அப்ப 5க்கு என்ன? ரூ ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், சரியான இறைப்பு சொல்லினை தேர்ந்தெடு. பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன், அதனால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, சரியான, இதுவும் இணைப்பு சொல் கொஸ்டின் தான் ஓகேங்களா. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. 2 நாட்கள் மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதுல இடையில இணைப்பு சொல் வரணும் ஓகேங்களா. ஆக்சுவலா இங்க என்ன வரணும்னா மேலும் 2 நாட்கள் தான் வரணும் ஓகேங்களா. ஆனா இங்க ஆப்ஷன்ல அந்த மாதிரி ஆப்ஷனே இல்லை ஓகேங்களா. மேலும் என்ற சொல் எதுவுமே இல்லை. ஸோ அப்ப ஆன்சர் என்ன வரும்னா, மேலும் பதிலா வேற என்ன போடலாம்னா அதனால் போடலாம் ஓகேங்களா. அதனால் 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு ஓகேங்களா. ஏன்னா அது போல போட்டாலும் பொருள் வராது, ஏனெனில் போட்டாலும் பொருள் வராது, எனவேன்னு போட்டாலும் பொருள் வராது ஓகேங்களா. அதனால் ஓகேங்களா, மேலும் தான் ஆக்சுவலா ரொம்ப பொருத்தமா இருக்கிறது மேலும். பட் மேலும் இல்லாததால அதனால நம்ம இங்க போட்டுக்கலாம் ஓகேங்களா. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, அதனால் 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், இதுவும் ஒரு இணைப்பு சொல். இந்த கொஸ்டினும் நம்ம நிறைய முறை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்த்திருப்போம் ஓகேங்களா. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் ஓகேங்களா. ஏன்னா ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை ஓகேங்களா. பல முறை இந்த கொஸ்டினை நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல பார்க்கலாம் ஓகேங்களா. அடுத்ததா, சரியான வினாச்சொல் அமைந்த தொடர் எது? இணை எழுத்துக்கள் என்றால் எப்போது ஓகேங்களா. இணை எழுத்து என்றால் யார்? இணை எழுத்து என்றால் ஏன் ஓகேங்களா. லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, இணை எழுத்து என்றால் என்ன. இதுதான் கரெக்டான வினாச்சொல் அமைந்த ஒரு சொற்றொடர் ஓகேங்களா. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. பேப்பரை படிச்சுட்டு இரு ஓகேங்களா. பேப்பர் அப்படின்னா என்னன்னா செய்தித்தாள் ஓகேங்களா. ஈஸியா நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். செய்தித்தாளை படித்து கொண்டு இரு ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கா மாத்தணும். வவுத்து வலி அப்படின்னா என்னன்னா வயிற்று வலி, எழுத்து வழக்குல வயிற்று வலி ஓகேங்களா. இரு பொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. சாரி, கொஞ்சம் உடல்நிலை சற்று சரியில்லை ஓகேங்களா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, நீதிமன்றத்தில் தொடுப்பது டேஷ்.
நீச்ச தண்ணி குடி என்பது பேச்சு டேஷ். ஓகேங்களா, ஒண்ணும் இல்ல, வழக்கு. நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு, நீச்ச தண்ணி குடிப்பது என்பது பேச்சு வழக்கு. ஓகேங்களா, எல்லாராலையும் ஈஸியா இதுக்கு ஆன்சர் போட முடியும். அடுத்ததா இருபொருள் தருக. தாரணி அப்படின்னா என்னன்னா பூமி, உலகம். இதுல சூரியன் வந்திருக்கு, இதுல இது தவறு, இதுல ரெண்டுமே தவறு. ஓகேங்களா, தாரணினா பூமி அல்லது உலகம். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் கலை சொல் அறிக. ஓகேங்களா, கலை சொல்ல ஜேர்னலிசம். ஜேர்னலிசம்னா என்ன? இதழியல். ஓகேங்களா, அடுத்ததா அதே கலை சொல் ஹெர்ப்ஸ். ஹெர்ப்ஸ்னா என்னன்னா மூலிகை. ஹெர்ப்ஸ்னா மூலிகை. அடுத்ததா கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா என்ன? குமிழிக்கல். கோனிக்கல் ஸ்டோன்னா குமிழிக்கல். அடுத்ததா கான்சோனன்ட் அப்படின்னா என்னன்னா மெய்யெழுத்து. கான்சோனன்ட்னா மெய்யெழுத்து. அடுத்ததா நடத்தல் என்பதன் வேர் சொல்லை எழுதுக. ஓகேங்களா, இது தொழிற்பெயர். நடத்தல் வந்ததால இது தொழிற்பெயர். இதோட வேர் சொல் கண்டுபிடிக்கணும். வேர் சொல் என்பது கட்டளையில வரணும். ஓகேங்களா, அப்ப நடத்தலோட வேர் சொல் என்னவா இருக்கும்? நட. ஓகேங்களா, அடுத்ததா கேட்டனன் வேர் சொல்ல தேர்ந்தெடுக்கணும். இதோட வேர் சொல்லும் கட்டளையில இருக்கணும். அப்ப என்ன வரும்னா கேள். ஓகேங்களா, இந்த இல்லு வரணும். ஓகேங்களா, கேள். ஓகேங்களா, ஓடியவர் என்பதன் வேர் சொல் எழுதுக. ஓடியவரோட வேர் சொல் என்ன? ஓடு. ஓகேங்களா, ஓடி போட்டுற கூடாது, ஈல முடியுதுங்களா? ஓகேங்களா, ஈ ஊல முடிஞ்சா வினையச்சத்துக்கு போயிடும். ஓகேங்களா, அப்போ ஓடி வராது, ஓடு. ஓகேங்களா, இதோட கட்டளையில வரணும் எப்பவுமே, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓடியவர் என்பதன் வேர் சொல் என்ன? ஓடு. ஓகேங்களா, அடுத்ததா தந்தான். இதோட வேர் சொல் என்னன்னா தா. தந்தானோட வேர் சொல் என்ன? தா. ஓகேங்களா, அடுத்ததான் மரம், விலங்கு, பெரிய, அழகு, வண்டி என பொருள் தரும் சொல்லை எழுதுக. ஓகேங்களா, என்ன பொருள் தான்? மா. ஓகேங்களா, 6ஆம் வகுப்பு புத்தகத்துல இருக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இயர்லயே இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. மரம், விலங்கு, பெரிய, திருமகள், வயல், வண்டு இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா, அழகு, அளவு இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா, பொருள் மாக்கான பொருள் அதை தான் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்னன்னா மா. அடுத்த கொஸ்டின் வாலண்டியர் என்ன? தன்னார்வலர். ஓகேங்களா, அடுத்ததா பொறுத்துக. அதே மாதிரி கலை சொல்ல என்ன கொடுத்துட்டாங்க? பொறுத்த சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, பள்ளத்தாக்கு அப்படின்னா வேலி. ஓகேங்களா, 3. புதர் டிக்கெட். சமவெளி பிளெயின்ஸ். ஓகேங்களா, பழங்குடியினர் ட்ரைப்ஸ். அப்போ 3, 4, 1, 2 ஆப்ஷன் ஏ. அடுத்ததா பாருங்க, மரபு பிழையற்ற தொடரை தேர்க. கோழி கத்துமா? கோழி கூவுமா? ஓகேங்களா, சேவல் தான் கூவும். ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, அடுத்ததா கோழி அகவாது. அப்ப ஆன்சர் என்ன வரும்? கோழி கொக்கரிக்கும். ஓகேங்களா, மயில் அகவும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொடியில் உள்ள மரபு பிழைகளை நீக்கி சரியானதை தேர்க. கொடியில் உள்ள மலரை எடுத்து வா. நம்ம என்ன நினைப்போம்? மலரை பறித்து வா அப்படின்னு நினைப்போம். ஓகேங்களா, இந்த எடுத்துக்கு பதில் பறித்து வரணும்னு நினைப்போம். ஆனா அது தவறான மரபு. ஓகேங்களா, மலரை கொய்து வா என்பதே சரியான மரபு. சப்போஸ் இங்க பூக்கள்னு இருந்தா, ஓகேங்களா, பூக்களை அப்படின்னு இருந்தா பூக்களைக்கு பக்கத்துல பறித்து வரலாம். ஓகேங்களா, ஆனா மலருக்கு பக்கத்துல கொய்துதான் வரணும். ஓகேங்களா, சப்போஸ் இங்க கொடியில் உள்ள பூக்களை எடுத்து வா அப்படின்னு கொஸ்டின் கொடுத்திருந்தா பூக்களை பறித்து வான்னு நம்ம ஆன்சர் போடலாம். ஆனால் இங்க மலரைன்னு கொடுத்ததால மலரை என்னதான் பண்ணோம்? கொய்துதான் வரணும். அப்ப ஆன்சர் கொய்து வா. ஓகேங்களா, அடுத்ததா எளிது என்னும் சொல்லோட எதிர் சொல். எளிதோட எதிர் சொல் என்ன? அரிது. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் பேப்பர்ல எல்லாமே ஈஸியா தான் இருக்கு. ஓகேங்களா, கொஸ்டின் பேப்பரே ஈஸி தான் இது. பிரித்து எழுதுக. தான் என்று என்ன வரும்? தான் கூட்டல் என்று. நன்றி அறிதல், இதையும் பிரித்து எழுதணும். என்னவாகும்? ஒண்ணு இல்ல, தான் என்றுனே இருக்குங்களா, இன்னு கூட்டல் ஏ தான் நே. ஓகேங்களா, அதுதான் தான் கூட்டல் என்று. நன்றி அறிதல். ஓகேங்களா, நன்றி கூட்டல் அறிதல். ஓகேங்களா, அப்போ நன்றி கூட்டல் அறிதல். அடுத்ததான் மின் அணு. மின் கூட்டல் அணு. ஓகேங்களா, ரொம்ப எளிமையான ஒரு கொஸ்டின் பேப்பர். நம்ம இவ்வளவு நாள் பார்த்ததிலே ரொம்ப ஈஸியா இருக்கிற கொஸ்டின் பேப்பர் இதுதான். ஓகேங்களா, நேற்றுக்கு ஒரு 56 கேள்விகள் பார்த்திருந்தோம். அதோட கண்டினியூவேஷன் தான் இது. ஓகேங்களா, கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் பேப்பர். எதிர் சொல்லை எடுத்து எழுதல், நீக்குதல். ஓகேங்களா, நீக்கிறதுக்கு ஆப்போசிட் என்ன? சேர்த்தல். ஆன்சர் சேர்த்தல். திருநெல்வேலி என்பதன் மருவு பெயர். திருநெல்வேலி என்பதோட மருவு பெயர் என்ன? நெல்லை. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டினை பாருங்க, ஊர் பெயர்களின் மருவு திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளிக்கு என்ன? திருச்சி. ஓகேங்களா, எளிமையான ஒரு கொஸ்டின். அடுத்ததான் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். வாடகை. வாடகை என்னன்னா குடி, கூலி. நம்ம குடி இருக்கிறதுக்கு கொடுக்கிற கூலி. ஓகேங்களா, 11th புக் புதிய புத்தகத்துல நிறைய கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி சொற்கள் நிறைய இருக்கும். அதுல ஒரு சொற்கள் தான் இது, ஒரு சொல் தான். ஓகேங்களா, வாடகை, குடி, கூலி. அடுத்த பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. லூட் மியூசிக். லூட் மியூசிக்னா என்னன்னா யாழ் இசை. யாழோட இசையை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? லூட் மியூசிக். ஓகேங்களா,
அடுத்ததா அலுவல் சார்ந்த கலை சொற்கள். பாருங்க, கலை சொல்லையே அலுவல் சார்ந்த கலை சொல்னு பிரிச்சுட்டாங்க. காம்பாக்ட் டிஸ்க் அப்படின்னா என்னன்னா குறுந்தகடு. அடுத்ததா வீடியோ கான்பரன்ஸ், காணொலி கூட்டம். அடுத்ததா டிசிப்ளின், ஒழுக்கம். கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி இருக்குங்களா, கொஞ்சம் ஈஸியான சொற்கள் இது. ஓகேங்களா, அதனாலதான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறோம். ஓகேங்களா, ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதல். ஊமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ரெண்டு டைமும் ஒரே இதை தான் திரும்ப திரும்ப கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கண்ணினை காக்கும் இமை போல. ஓகேங்களா, உடனிருத்தல், தவித்தல், வாட்டுதல். ஆன்சர் என்னன்னா பேணல். ஓகேங்களா, கண்ணினை காக்கும் இமை போல பேணி காக்கிறது. ஓகேங்களா, பேணினா பாதுகாப்பா நம்மள பாத்துக்கிறது. ஓகேங்களா, பேணல் அப்படின்றதுதான் கண்ணினை காக்கும் இமை போல என்பது கரெக்டா இருக்கும். ஓகேங்களா, ஆன்சர் என்ன பேணல். அடுத்ததா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே கரெக்டா இருக்கும். ஓகேங்களா, அப்ப ஃபர்ஸ்ட் சொற்றொடரே கரெக்டா பொருந்தி நமக்கு பொருளும் ஒழுமை பெறுது. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்ததா விரிந்து விரித்து. இதை நம்ம பலமுறை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இப்பவே பார்த்துட்டோம். இந்த சீரீஸ்லயே கூட நம்ம 2 டைம் 3 டைம் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். அதே கொஸ்டின் தான். மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. ஓகேங்களா, மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள், இங்க பன்மை வந்ததால இங்க பன்மை. இங்க மயில் வந்ததால இங்க ஒருமை. ஓகேங்களா, மயில் ஒருமையில இருக்கு, இங்கேயும் ஒருமையில வந்திருக்கு. ஓகேங்களா, அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் அகரவரிசை. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும், ஆல ஸ்டார்ட் ஆகணும். ஒரே ஆப்ஷன் தான் ஆல் இருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, ஆ, அடுத்ததா தா வரிசை, நா வரிசை, பா வரிசை, மா வரிசை, வா வரிசை. வா வரிசையில வி, சின்ன வி ஃபர்ஸ்ட், பெரிய வி செகண்ட். ஓகேங்களா, ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் எவ்வளவு உயரமான மரம், இது எவ்வகை தொடர் என கண்டறிக. உணர்ச்சி தொடர். ஓகேங்களா, உணர்ச்சி குறி இருக்கு. ஸோ இது என்ன தொடர், உணர்ச்சி தொடர். ஓகேங்களா, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. கியூரி அம்மையார் போலந்து நாட்டை சேர்ந்தவர். ஓகேங்களா, கியூரி அம்மையார் எந்த நாட்டை சேர்ந்தவர், இதுதான் இந்த கேள்விக்கான வினா. ஓகேங்களா, இதுல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. ஓகேங்களா, அதனாலதான் அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு ஈஸியா போயிடும். ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு ஆப்ஷன்லயும் பெருசா எதுவும் இல்லை. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளா இருக்கிறதால அடுத்தடுத்த கொஸ்டினை சீக்கிரமா இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, திருக்குறள் உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. இதுக்கு என்ன பண்ணணும், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கணும். எந்த நூல் உலக பொதுமறை என போற்றப்படுகிறது, இது கரெக்டா இருக்குங்களா. உலக பொதுமறை என்று போற்றப்படுவது திருக்குறளா வராது. போற்றப்படும் உலக பொதுமறை இதுவும் வராது, இதுவும் வராது. ஓகேங்களா, ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான 46 கேள்விகள். ஓகேங்களா, கொஞ்சம் ஈஸியான, கொஞ்சம் ரொம்பவே ஈஸியான ஒரு கொஸ்டின் பேப்பர் தான். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தினந்தோறும் இரவு 8 மணிக்கு நம்ம சேனல்ல தமிழ் ரிவிஷன் சீரீஸ்க்கான ஆன்சர், கீ ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வரும். மதியத்திலேயோ அல்லது காலையிலயோ அதுக்கான கொஸ்டின் நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்துடும். ஓகேங்களா, நண்பர்கள் யாராவது டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல கொஸ்டின் பேப்பர் டெய்லி வந்துட்டு இருக்கும். அதுக்கான கீ ஆன்சரை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்கணும். ஓகேங்களா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்த வீடியோல அடுத்த கொஸ்டின் பேப்பரை பார்ப்போம். நன்றி.